Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மைசூர் பாக் தான் பார்க்க போறோம். இது ஈஸியா செய்யலாம். இந்த பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நம்ம ரொம்ப நெய் ஆட் பண்ணாம ஆயில் வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை மாவை. வறுத்த கடலை மாவை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த ட்ரேயில் நீங்கள் போர் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக கீ போட்டுட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு கூட ஒரு 75 ml வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 125 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டு ஒரு கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. வந்ததும் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த சுகர் சிரப்பும் நம்ம ஆட் பண்ண மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ரிமைனிங் வச்சுருக்கோம்ல ஒரு 25 ml எண்ணெய், கடலை எண்ணெய், அந்த எண்ணெயும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேன்லேருந்து ஒட்டாமல் இந்த பதம் வந்ததும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பீஸ் போட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட மைசூர் பாக்கு வந்து நல்லா ஆறினப்புறம் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்னென்ன சைஸ்க்கு வேணுமோ அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பரான மைசூர் பாக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.